நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். முடிவுரை. நீங்களாம் பேசுனது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, எங்களுக்கு மகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி, ஓவர்வெல்மிங். என்ன சொல்றதுன்னு தெரியல. இது அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். நாங்கள் இன்னைக்கு ஒரு சில அஜெண்டாஸ் எல்லாம் வந்து ட்ராப் பண்ண வேண்டியதாக போச்சு. சொல்லுங்க. அடுத்த தடவை கண்டிப்பா போகும். ஏன் நான் இப்ப பண்ணுனா, நம்ம மக்கள்கிட்ட எப்படி வேணா பேசிக்கலாம். நம்ம முகம் தெரியாத புதுசா பேசுறதா இருந்ததுன்னா ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம ஏதாவது டேட்டாவை தப்பா சொல்லிடுவோமோன்னு ஒரு இது இருக்கும். இனி அது இருக்காது. ஸோ அதுக்காகத்தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன வட்டத்தை உருவாக்குவோம், அப்புறம் பெரிய வட்டம் போடுவோம் அப்படிங்கிறத பிளானு. எனக்கு நேரில் அறிமுகமானவர்களை தான் நான் கூப்பிட்டேன். இது முகம் தெரியாதவங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா புதுசாக அவங்களுக்கு அறிமுகமாக வேண்டியது இருக்கும். அவங்கள வந்து அவங்க அங்கேருந்து இங்கே வந்து திரும்பி போக வரைக்கும் அவங்க கூடயே ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே தெரிஞ்சதாக இருந்ததுன்னா அவ்வளோதான், நம்ம அண்ணன் தானே, நம்ம மச்சா மாப்பிள்ளைன்னு போயிட்டே இருக்க வேண்டியதாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத கான்செப்ட். ஸோ அடுத்தது நம்ம வந்து இதை அண்ணன் சொன்ன மாதிரி குரூப் கிரியேட் பண்ணிடலாம். எதெல்லாம் இங்கே மிஸ் ஆச்சோ அதெல்லாமே குரூப்பில் வீடியோவா எதுன்னு போஸ்ட் பண்ணிடலாம், லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வரைக்கும் சொன்னதே வந்து நம்ம 1 by 1 நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதில் டவுட்ஸ் வரும். இது மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றே போஸ்ட் பண்ணும் பொழுது இது இப்படித்தான் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்குவோம். மெயின் விஷயம் என்னன்னா, குரூப் கிரியேட் பண்ணுறது பெருசு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது அந்த குரூப்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துங்க. 90% மொக்க போட்டிருப்போம். ஏஐ பத்த மட்டும் அங்க ஏஐ அப்படித்தான் நடக்கும், அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அப்படி நிக்காது. நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. நம்ம இல்ல அது அல்ல இருக்கும். இப்ப ஏஐ பத்தி இருக்குது, ஏஐ தான் எனக்கு இதை சொல்லுச்சு, நான் உன்னை கேட்டேன் எனக்கு பண்ணியே எனக்கு சொல்லிருச்சு அப்படின்னா அது ஓரியன்டா தான் அந்த நாளுக்குள்ள டாபிக் போகும். ஸோ அது வந்து ஃபன்னா போகும், எல்லாமே போகும் உங்களுக்கு. அது அந்த திடீர்னு நம்ம இவரு மருதாச்சலம் இவரு விஜயன் சொன்ன மாதிரி திடீர்னு அது என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு உள்ள வந்து ஜாயின்ட் ஆக முடியல அப்படின்னாரு. லோடிங்ல ஏதாவது பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு 100 மெசேஜ் போயிருது, திடீர்னு வந்தா நான் அதுக்குள்ள சிங்க் ஆக முடியல, ஏதோ வேற பேசிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு சிங்க் ஆக முடியல, நம்ம இடத்து போய் கமெண்ட் போடுறது, அதனால நான் வந்து பார்த்துட்டு விட்டுருவேன் அப்படிம்பாரு. அப்போ வந்து அவர் பாக்குறாரு, நைட்டுக்கு வந்து எல்லா மெசேஜையும் பாக்குறாரு, பார்த்துட்டு அது என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்ப போயிட்டு காலையில ஒன்ன மெசேஜுக்கு நான் சாயந்தரம் போய் ஒரு கமெண்ட் அடிக்க முடியாது. அப்பப்போ அந்த டைமிங்ல அடிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. என்ன நான் கரெக்ட் தானே? அந்த மாதிரி ஒன்று இருந்தால் உண்டு. அதனால குரூப்பை ஃபாலோ பண்ண முடியலனாலும் அந்த குரூப்பை வந்து நைட்டு ஒரு டைம் ஃப்ரீ டைம்ல மணியன் என்ன பண்ணுவாருன்னா, 1000 மெசேஜ் ஆச்சுன்னா 4 நாள் கழிச்சு டேக் பண்ணுவார், அதுக்கு மெசேஜ் ஓடுவார். அப்போ அண்ணன் மெசேஜ் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டேட்டை பார்த்தோம்னா 4 நாளைக்கு முன்னாடி இருக்கும். அந்த 1000 மெசேஜையும் அந்த டேக் பண்ணது திருப்பி கிளிக் பண்ணி பின்னாடி போய் அடுத்தவங்க மெசேஜ் பண்ணிட்டே வருவார். அவர் சொன்னதெல்லாம் ஏற்கனவே யாராவது சொல்லிட்டே வந்திருப்பாங்க. அப்புறம் திருப்பி அவர்கிட்ட அண்ணா இதெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லணும். ஆனா அவர் வந்து அந்த 1000 மெசேஜை ஃபாலோ பண்றாரு பாருங்க, திருப்பி கமெண்ட் பண்றாரு, அதை ஃபாலோ பண்றாரு, அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கும், அவர் ஏதாவது கமெண்ட் அடிச்சிடுவாரு, அதுக்கப்புறம் அது தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அது மாதிரி குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மெசேஜ் ஃபுல்லா படிச்சிருங்க. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அப்போ கூட சொல்லுங்க, ஃபாலோ குரூப், இல்லைன்னா அப்பாலஜி எழுதணும். ஸோ அவ்வளோதான் மக்களே, மிக்க நன்றி வந்ததுக்கு. நிறைவரை செய்து கொள்வோம். இப்போ என்ன அண்ணன் சொன்ன மாதிரியே ஒரு ஃபேமிலி டச் அப்படிங்கிறது இங்கே மெயினான விஷயம். நான் எல்லாத்துக்கூடையுமே இருக்கிறேன், ஃபேமிலி டச்சில் தான் இருக்கிறேன், நண்பர்களுடன். அதே மாதிரி இப்போ நீங்க ராஜானன் நீங்க இப்போ இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேசியிருப்பீங்க, இன்னைக்கு தானே பேசியிருப்பீங்க. ஸோ இது இந்த மாதிரியான அவங்க 2 பேர்த்தையும் சொல்றேன், இல்ல இன்னைக்கு தான் பார்த்துருப்பீங்க. இனி நம்ம பேசும்பொழுது அந்த கான்வர்சேஷன் ஈஸியா இருக்கும். குரூப்ல பேசினாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நம்ம ஈஸியா இருக்கு. திடீர்னு கால் பண்ணி பேசுவோம், போன் எடுத்துருவோம், அன்னோன் நம்பர் வந்து எடுக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட். இப்போ இருக்கும் இந்த பாண்டிங் கொஞ்சம் கிரியேட் ஆயிருக்கும். இதே மாதிரி இது அடுத்தது நம்ம எல்லாத்து கூடயுமே அப்படியே கிரியேட் ஆகும். இப்போ ஒவ்வொருத்தரும் பேசுனது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அவன் ராஜா பேசுறப்போ அவன் எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உன்னை அவனை கழுவி ஊத்துறதுக்கு யோசிக்க மாட்டேங்க. அன்னைக்கு யாரோ எனக்கு மெசேஜ் பண்ணி, நீங்க தான் நினைக்கிறேன், நீங்களா யாரோ, இல்ல நான் வேற இப்படி பேசிட்டேன், அவர் ஏதாவது நினைச்சுக்கு வரா அப்படின்னு. அந்த நாய் சர்வீஸ் வரப்போ இப்படி பேசிட்டு சர்வீஸ் இது வரமாட்டாரோ அப்படின்னு. அதான் சொல்றேன், அவன் எதுக்கு அப்படி நினைக்க போறான், நீங்க பேசி விடுங்க அப்படின்னு. அது மாதிரி இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, இப்ப அவன் பேசுறது ஈஸியா இருக்கும்ல, அந்த பாண்டிங் ஈஸியா இருக்கும். அவன் இதுதான் நினைக்க போறாங்கிறது கிடையாது. இனி பேச மாட்டீங்க, வாடா நாய சர்வீஸ்க்கு அப்படின்னு கூப்பிடுவீங்க. அது மாதிரி சர்வீஸ்க்கு வரமாட்டேன்னு சொன்னான்ல, நீ கூப்பிட்டா வருவான், சரிங்களா? அதனால
ஸோ அது மாதிரியான பாண்டிங் ஒரு நட்பு ரீதியான ஒரு பாண்டிங், ஃபேமிலி டச் ரீதியான பாண்டிங். இப்போ நான் அடுத்தது நம்ம எந்த ஊருக்கு யார் போனாலும் நம்ம இந்த குரூப்ல இருந்து போறோம் அப்படின்னா அப்போ அந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னா நம்ம அந்த ஊருக்கு போயிட்டு அவங்க பார்ப்போம், வீட்டுக்கு போவோம், பேசுவோம், சாப்பிடுவோம். ஸோ இந்த இது கிரியேட் ஆகும். இது உடனே கிரியேட் ஆகலினாலும் நாளடைவில் இது கிரியேட் ஆகும். எல்லாத்துக்கும் அந்த பாண்டிங் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ இதை பண்ணுவோம், அடுத்த லெவல் பண்ணுவோம்.